அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது அட்சய திருதியை அன்று உங்கள் வீட்டின் செல்வ நிலை உயர்வதற்கு இவ்வாறு பூஜை செய்யுங்கள். நம்ம எந்த மாதிரி பூஜை செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பூஜை மாலை 6 மணிக்கு மேலே செஞ்சாலே போதுமானது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் நம்ம பூஜை செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையானது ஒரு வெள்ளை கலர் பூ, அதாவது மல்லிகை பூவாக இருந்தால் ரொம்பவுமே சிறப்பு. அப்படி எனக்கு மல்லிகைப்பூ கிடைக்கல, ரொம்ப விலை சொல்கிறாங்கன்னா சம்மங்கி பூ, அட்லீஸ்ட் சம்மங்கி பூ ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அதையாவது நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி தாமரை பூ எடுத்துக்கொள்ளலாம். லக்ஷ்மிக்கு பிடித்த மலர்கள். அதன் பின் பித்தளை தட்டு, சின்ன தட்டில் இந்த விளக்குறக்கு அடியிலலாம் வைப்போம் இல்லையா, குட்டியாக தட்டு, அந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் கல்லுப்பு நிறச்சி வச்சுக்கோங்க. அந்த கல்லுப்பு மேலே மஞ்சள் குங்குமம். அதன் பின் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி காசோ இல்லை தங்க காசோ, இதெல்லாம் இல்லை அது ஆபரணமாக தான் என்கிட்ட இருக்குன்னா, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து அதை கொஞ்சம் பசும்பால், அதாவது காய்ச்சாத பாலில், அது பாக்கெட் பால் எதுனாலும் ஓகே தான், அதில் கழுவி வச்சுட்டு ஒரு மஞ்சள் தண்ணியில், அதையும் மஞ்சள் தண்ணியிலையும் மறுபடியும் கழுவி நீங்கள் அதை தொடச்சி நீட்டாக வச்சுருங்க காலையிலேயே. ஏன்னா சாயந்தரம் தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் சில்லற காசும் பணமும், எவ்வளோ பணம் இருக்கோ, 200 தாள் தான் இருக்குது, 500 தாளாக இருக்குன்னா எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது போக சாமிக்கு படைக்க வேண்டிய ஒரு நெய்வேத்தியம், அதுவும் ஒரு வெள்ளை நிறத்தில் பால் பாயசமோ இல்லை கற்கண்டு பொங்கல் அல்லது பால் பால் மட்டும் என்னால் காய்ச்ச முடியும், அவ்வளோதான் என்னால் முடியும்னா ஓகே, அதையும் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 பச்சை கற்பூரம், லைட்டாக ஏலக்காய் தட்டி சர்க்கரையோ அல்லது ஜீனியோ போட்டு நீங்கள் கலந்து வச்சுக்கலாம் நெய்வேத்தியமாக பாலுக்கு. இந்த பொருட்களை எல்லாம் வைத்து நீங்கள் மனையில் லக்ஷ்மியையும் பெருமாளையும் எடுத்து வைத்து தனியாக மனையில் வைத்து கும்பிட்டாலும் சரி, அல்லது பூஜை ரூம்லேயே இந்த பொருட்களை எல்லாம் ஒரு பித்தளை தட்டுலேயோ இல்லை ஒரு துணி விரிப்புலையோ பரப்பி வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும்னா, ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி, உங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றுறீங்களோ அதை ஏற்றிக்கோங்க. இந்த லக்ஷ்மிக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க. 2வது இந்த மல்லிகைப்பூ அல்லது சம்மங்கி பூக்களை உதிரி பூக்களாக கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதை சாமி மேலே தூவி கனகதர ஸ்தோத்திரம் பாடுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. கனகதர ஸ்தோத்திரம் எனக்கு தெரியலன்னா யூடியூப்ல அதை பாட விட்டு நீங்களாம் ஒவ்வொரு பூக்களாக எடுத்து எடுத்து சுவாமி மீது வைத்து நீங்கள் வழிபட்டு வரலாம். இவ்வாறு பூஜை செய்து வந்தால் உங்கள் வீட்டின் செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். நன்றி.